கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரையிலும் தேவன் யார் பகுதி 1, தேவன் யார் பகுதி 2 ஆகியவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளை குறித்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் ஃபாலோ மீ ஆல் த சோஷியல் மீடியாஸ் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸோ ஆன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பெயர் மேரி எழிலரசி புவனா. என்னுடைய மினிஸ்ட்ரியினுடைய பெயர் கில்கால் மினிஸ்ட்ரீஸ். இதை நீங்கள் பார்த்து பலனடையும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் புதிதாக இயேசு கிறிஸ்து யார் பகுதி 1 நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டதான பாகம் கொலோசையர் 2 அதிகாரம் 9 வசனம். இந்த வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்று சொல்லி பார்க்குமானால், சரீர பிரகாரமாக இயேசு தேவனாக வந்தார். தேவனிடத்தில் காணும் அனைத்தையும் இயேசுவினிடத்தில் நாம் காண்கிறோம். அப்படி என்றால் இயேசுதான் தேவன். அப்படித்தானே? உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். ஆமா, அது உண்மை. சரீர பிரகாரமாக வந்த தேவன்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவினிடத்தில் தேவனுடைய குணாதிசயங்கள் அனைத்துமே இருந்தது. நாம் பின்வரும் வசனங்களில் அவற்றை பார்க்கிறோம். பின்வரும் வசனங்கள் நமக்கு என்ன கூறுகிறது என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 21 வசனம் வரையிலும் நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு நிகழ்ச்சி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு கூட அவர்கள் சென்று ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களில் இயேசு ஒரு நாள் ஒரு படகிலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். படகிலே சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். வேறே சில படகுகளும் அங்கே இருந்தது என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது திடீரென்று காற்றும் கடலும் அதிகமாக கொந்தளிக்க ஆரம்பித்தது. கொடூரமான காற்று வீச ஆரம்பித்தது. சீஷர்கள் மிகவும் பயந்ததினால அவரை சென்று எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்பதாக போய் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து, காற்றை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கட்டளையிட்ட போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றும் கடலும் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், யாருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்து அடங்கும்? அதாவது இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். அவர் படைக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் படைக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த படைப்பு சிருஷ்டிப்பு எப்படி நடைபெற்றது என்று சொன்னால், வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த முழு உலகமும் வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் அப்படியே படைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதே வார்த்தை தான் யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையாக வெளிப்பட்ட தேவன் யார் அந்த படைப்பின் போது, அந்த சிருஷ்டிப்பின் போது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தான் அன்றைக்கு தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. அதனால்தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அதே போல் அந்த உண்டாக்கினவர் கட்டளையிட்டதினால்தான் அந்த காற்றும் கடலும் அவருக்கு அடங்கினது. காற்றும் கடலும் அவருக்கு அடங்கினது என்று சொன்னால் அவர்தான் இயேசு. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த காற்றும் கடலும் அவருக்கு அடங்கினபடினால சீஷர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை குறித்து திகைத்து, அவரை குறித்து அஞ்சி பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள்.
காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்ததாய் நாம் பார்க்கும்போது காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்தும் வல்லமை இயேசுவனிடத்தில் இருந்தது. இயேசுவால் திசைகளை கட்டுப்படுத்த முடியும், விசைகளை கட்டுப்படுத்த முடியும், காற்றை கட்டுப்படுத்த முடியும், சூரியனை கட்டுப்படுத்த முடியும், சந்திரனை கட்டுப்படுத்த முடியும். இயற்கையாக படைக்கப்பட்ட அனைத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை இயேசுவனிடத்தில் இருந்தது. ஏனென்றால் அது அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதே நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவரை பார்த்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்ய உம்மால் கூடும் என்று சொல்லுகிறான். பாருங்கள் அவனுடைய விசுவாசத்தை. உம்மால் என்னை சுத்தம் செய்ய கூடும். அதனால அவன் ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தம் செய்யும். இன்னைக்கு நாமெல்லாம் நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? எனக்கு நீங்க தந்துதான் ஆகணும் ஏசப்பா, அதெல்லாம் தெரியாது ஏசப்பா, எனக்கு எப்படியாச்சும் வேணும் ஏசப்பா. சின்ன குழந்தை போல சில நேரங்கள்ல தகப்பனிடத்துல கேட்கறது போல கேட்கலாம். ஆனால் அதில் நாம் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்பதை உணர வேண்டும். பிரேயருக்கு வர பதில் 3 இருக்குது. 1 நோ, 1 எஸ், இன்னொன்னு வெயிட். இந்த 3இல் நமக்கு சித்தமானதை அவர் செய்வார். நாம் என்னதான் அழுது புரண்டு கேட்டாலும் சில காரியங்கள் எஸ் என்றால் கிடைக்கும், அவருடைய சித்தத்தில் நோ என்றால் கிடைக்கவே கிடைக்காது. அவருடைய சித்தத்தில் வெயிட் என்றால் தாமதித்து நாம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தால், காத்து கொண்டிருந்தால் அது நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த குஷ்டரோகி பாருங்க, உன் தேவனே என்னை சுத்தப்படுத்த உம்மால கூடும். I believe God that you can cure me from this leprosy, from this disease. But still உம் சித்தத்தின்படி எனக்கு செய்யும். தேவன் அவனை பார்த்தாரு, மனதுருகினார், கிட்டே வந்தார், தொட்டார், சுகம் கொடுத்தார், சுகமடைந்தார். சோ வியாதியின் மேல் இயேசு அதிகாரம் படைத்தவராய் காணப்பட்டார். இயேசுவுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது. அதே போல் இயேசுவுக்கு எந்த நோயையும் குணப்படுத்தும் வல்லமையும், எந்த நோயையும், எந்த மனிதனையும், எப்படிப்பட்ட வியாதி படைத்தவனையும் குணப்படுத்தும் வல்லமை அவரிடத்தில் இருந்தது என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வெளிப்பட்டார் என்று அறிகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார். இயேசு நம் பாவங்களை, உன்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை தீர்க்கும் பலியாக இந்த உலகத்திலே வந்தார். நம்மள பலரும் வந்து என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் என்று சொன்னால், நம்முடைய பாவம் என்று சொன்னால் அமைதியா இருப்போம். என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் என்று சொல்லும்போது, நான் பாவியா, எனக்குள்ள என்ன பாவம் இருக்குது, நான் ஒரு பாவமும் செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வசனத்தை நன்றாக அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கூட நான் பாவமே செய்யலைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதங்களின் புஸ்தகங்களை பார்க்கும்போது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்றார். எப்படி பாவத்தை மூடுறது? அவங்களா முடிக்கிறது இல்ல, இயேசுவின் இரத்தத்தினால மூடப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய மீறுதல்கள் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அப்போ இயேசு பாவத்தை அகற்றும்படியாய் வந்தார். பாவம் இல்லாத ஒருவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் பாவமில்லாதவராக இருக்க வேண்டும். தேவனாய் இருக்கிற அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார்.
ஒரு பாவம் இருந்தாலும் பாவிதான். ஒரு சிலர் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, நான் பொய் மட்டும் எப்பயாச்சும் சொல்லுவேங்க. பொய் சொன்னாலும் பாவம் தான். வெளிப்படுத்தல் ஆகமத்துல 21 அதிகாரத்துல கடைசியில சொல்லப்பட்டிருக்குது, பயப்படுகிறவர்கள் யாவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். அது பொய்யில வேற வெள்ளை பொய், கருப்பு பொய் எல்லாம் வேற சொல்லிடுறாங்க நம்ம ஜனங்க. எதையாவது ஒண்ணு கேட்டோம்னா எனக்கு தெரியாது அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சிருக்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அது என்ன? பொய். அது பாவம். இதெல்லாம் வந்து மாடர்ன் மாடர்ன் சென்ஸ். நான் சொல்லலையே அப்படின்வாங்க. ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றதும் ஒரு பாவம் தான். அதுவும் ஒரு பொய் தான். அது அவங்களுக்கு உணர்த்துவதற்கு சரியான வசனத்தினுடைய நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும், ஒரு பாவம், சின்ன பொய் கூட பாவம் தான். அதற்காக நாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வேற எந்த தேவனும் வணங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஒருவரையே நாம் வணங்க வேண்டும். பூமியின் மீதே அவர் ஒருவரை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. கட்டளையை மீறுவதென்றால் தேவனிடத்தில் நமக்கு மன்னிப்பு இல்லை. அடுத்ததாக பார்க்கிறோம், இயேசு ஒருவரை தவிர வேறெந்த தேவர்களையோ தேவிகளையோ கிறிஸ்தவர்களாகிய நாம் வழிபடக்கூடாது. அப்போஸ்தலர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இப்போ அந்த நாமம் தான் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற ஒரே நாமத்தில் முழு உலகமும் ரட்சிப்படைய வேண்டும். வேறெந்த நாமமும் இல்லை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? உண்மையாகவே விசுவாசித்தால் அவர் உபதேசங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் ரட்சிப்பு உண்டு. அதாவது நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும். யோவான் 14:6ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள நாம போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு வழி வேணும். சோ பரலோகத்துக்கு நீங்க போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயேசுவே வழி. நான் சத்தியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையா இருக்கிறவைகள் எவைகளோ, நீதியா இருக்கிறவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை பின்பற்றுங்கள்னு தான் பவுல் சொல்றார். இப்போ உண்மை உள்ளவர் இயேசு. அந்த இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். சத்தியம் உள்ளவர் இயேசு, அவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஜீவன், உயிரற்ற ஒன்றை நாம் பின்பற்ற முடியாது. ஜீவன் உள்ள தேவனாகிய இயேசுவை நாம் பின்பற்றும் போது அவருக்குள்ளார்ந்த ஜீவன் நமக்கு வருகிறது. பரிபூரண ஜீவனை நாம் அடைகிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனுஷர் சிலையை உருவத்தை செய்து அதிலே அவர் தன் நாசியின் சுவாசத்தை ஊதினார். அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று பார்க்கிறோம். ஜீவ ஆத்துமாவாக நாம் மாற வேண்டும் என்றால் ஜீவனுடைய இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு ஜீவன், இயேசு சத்தியம், இயேசுவே வழி. எனவே இயேசுவை குறித்து இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்ட இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். சுருக்கமான ஒரு ஜெபத்தை நாம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு எங்களை மீட்கும் பொருளாய் அனுப்பினீர். அவர் இயற்கையின் மேல் அதிகாரமுடையவராயிருந்தார். அவர் நோய்களின் மேல் அதிகாரமுடையவராயிருந்தார். அவர் பாவங்களை மன்னிப்பதில் அதிகாரமுடையவராயிருந்தார். அவர் உண்மையாய் இருப்பதிலே அதிகாரமுடையவராயிருந்தார். அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாயிருந்தார். அவர் மூலமாயன்றி வேறொருவனும் உம்மிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் அதை தங்கள் காது கொடுத்து கேட்டு தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.